கிட்ட நின்று நீ சொல்லியிருந்தா போதும். சொன்னா போதும். எத்தனை மாட்டுல பால் இருக்கு, எத்தனை மாட்டுல மோர் இருக்கு, எதுல தயிர் இருக்கு, எதுல வெண்ணெய் இருக்கு, எதுல நெய் இருக்குன்னு சொல்லிட்டேன்னா அப்படியே அந்தந்த மாட்டுல அப்படியே அம்புக்குறி போட்டு வச்சிருவேன். நீ மாட்டு பால் செய்யணும், மோர் வேணும், மோர் கலப்பேன். இப்ப நீ வந்து மாட்டை பத்தி பேசு, அவன் கழுதை பத்தி பேசிக்கிறீங்க. ஆமா, கழுதை பேசா உனக்கு அப்படி பசும்பாலுக்கும் ஆட்டுப்பாலுக்கும் வேல்யூ இல்லை. ஆனா அந்த கழுத பாலுக்கு ஒரு வேல்யூ சொல்லுங்க. என்னது 200 ஒரு சங்கு பால். ஆமா, அது எதுக்கு கழுத பால் கொடுத்தாங்க? அந்த கழுத பால் குடிச்சேன்னா இந்த பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு, பெரிய பிள்ளைகளுக்கு இல்லாம சின்ன குழந்தைங்களுக்கு அந்த இழுப்பு நோய், சளி நோய் எல்லாம் வராது. அப்படியா? ஆமா, நீ அப்படி சொன்னேன்னு சொல்லித்தானே நிறைய பேர் வாங்கி குடிச்சாங்க. இப்ப கொரோனான்னு ஒண்ணு வந்து பத்தியா? ஆமா, அவ்வளவு பேர் ஊசி போட்டுக்கிட்டு சரி இந்த கழுத பாலுக்கு பிடிக்கிட்டு ஆளுக்கு ஒரு கப்பை ஏந்திட்டு இருந்தாவா? ஏண்டி வாங்கம்மா, இந்த 21 விதமான கூட்டுக்கறி என் வீட்டுக்கு நீ சமைக்கணும். என்ன 21 விதமான கூட்டு வைக்கணுமா? ஐயா, நான் ஒரு கூட்டு 2 கூட்டு ஆடணும். ஆமா, இதுக்கு முன்னாடி வீட்டுல வேலை செய்தாங்கல்ல. ஆமா, அவங்க போவாங்க, அவ்வளவு பேரும் இங்க சாப்பிடுவாங்க. என்ன இவ்வளவு பேர் தான் வந்திருக்காங்க நினைச்சியோ? என்ன ஆள் வரான், அவ்வளவு பேருக்கு நீ தான் போக மாட்டேன். நானும் போவேன், நீ தான் போகணும். ஆனா நேற்று வந்து நேற்று நீங்களும் பிரியாணி சாப்பிட்டீங்களா? பிரியாணி கிடைக்கும், சமைத்து வந்தாதான் கிடைக்கும். சூப்பரா ஏங்க பாரு, எனக்கு பீஸா கிடைச்சு, உனக்கு மூஞ்சி மோரை அது வெஜ் பிரியாணி, அவனுக்கு லெக் பீஸ் துண்டு கிடக்கு, அதுல கண்டா வேற எம்மாங்க பாரு. இப்ப எவ்வளவு பெருசா சொல்ற காய்கறி எல்லாம் குறிச்சு என்ன என்ன காய்கறி? வெண்டைக்காய், வெண்டைக்காய், ஆமா, 21 விதமான கூட்டுக்கறி சொன்னேன். சில காய்கறிகளை சொல்லவே நீ கேட்டுக்கா. ஆமா, உனக்கு சாம்பார் வைக்க தெரியுமா? சூப்பரா வைப்பேன். சாம்பார் சாம்பார் ஆமா, சாம்பார் வைப்பியா? சாம்பார் வைப்பியா? சாம்பார் வைப்பியா? சாம்பார் தான் வைப்பேன். அதாவது ஏன் அப்படி சொன்னா தெரியுமா? அன்னைக்கு வச்சு அன்னைக்கு சாப்பிட்டா அது வேறு சாம்பார். சாம்பார் அதே மறுநாள் சூடாக்கி சாப்பிட்டா அது வேறு சாம்பார். சாம்பார் இன்னைக்கு நம்ம செவ்வாய்க்கிழமை இன்னைக்குள்ள கொடைக்கு வீட்டுல சாம்பாரை வாங்கி வச்சிருக்கோம். 8ஆம் நாள் அன்னைக்கு ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து சூடு பண்ணி சாப்பிடுவோம். அது சாம்பார். எப்படி இருக்காங்க? நீ சாம்பார் சாப்பிடுவியா? சாம்பார் சாப்பிடுவியா? சாம்பார் சாப்பிடுவியா? நான் சாம்பார் தான் சாப்பிடுவேன். இந்த மக்கள்லாம் பாவம். ஆமா, கொஞ்சம் வருஷமா அவ்வளவு பேரும் காய்கறி தான் சாப்பிட்டு இருக்காங்க. நாளைக்கு தான் எல்லாரும், ஒரு குற்றமும் இல்லை. நாளைக்கு தான் எல்லாரும் புரியுவாங்க. ஆமா, இன்னைக்கு நைட்டு எங்க விரதத்துக்கு நாளைக்கு நாளைக்கு கொஞ்ச நேரம் இருக்கு. நான் சொன்ன காய்கறி எல்லாம் சாம்பார் வச்சுக்கலாம். சொன்னியா? அதுல மறந்துட்டேன். காய்கறியா? சாம்பார் போடு, கூத்து மதிப்பா காய்கறி சொல்றேன். அதுல கொஞ்சம் எடுத்து சாம்பார் போடு. சரியா? தொண்டைக்காய், சீனி, அவரைக்காய், அது நல்லது. கத்தரிக்காய், பாவைக்காய், கோவைக்காய், சொன்னாய். யார பார்த்து சொன்ன? சவுட்டு பையில சொன்னாய் சொன்னாயின்னு உங்களை பார்த்து சொன்னாய் சொல்ல முடியுமா? அது சரி சொன்னீங்க. ஓ அப்படியா? இல்லட்டா நீ சொல்லுவா போ. கேக்க பாரு. ஆமா, ரசம் வைக்க தெரியுமா? ரசம்
இதுக்கான ரசம் வைப்ப எல்லாம் வைப்போம். நிறைய வீட்டுல வைக்கிற ரசம் எல்லாம் விஷமா தான் போய் இருக்கு. என் வீட்லயே ஒரு தீப ரசம் வைப்பாங்க. அதான் எப்படி கடவுள் சும்மா லைவ்ல பார்த்துதான் இருப்பா. நல்லது. ஆமா இவன் வேற ஊரா வீடுனா போட்டுருக்கீங்க. என்னத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா அதுல இவன் கொண்டு போட்டு பரவாயில்ல வீட்டு சொல்லு. உங்க வீட்டுல ரசம் வைப்பாளா? கொஞ்சம் ரசம் வை வச்சுன்னு சொன்னா ஓட்டி போசா. ஆமா எங்க ஓடி போவோம்? வீட்டுக்குள்ள எங்க யாரோன்னு கேட்டாங்க. நான் அதை ரசம் வைக்க சொன்னா இதுக்கே அந்த பிள்ளை ஓடுது. கிச்சனுக்கு ஓடி போவா. ரெண்டு தக்காளி ரெண்டு போட்டு ஆமா ரெண்டு தடுவா ஒரு ரசம் ரெடி. ஆமா சிம்பிள் தக்காளி ஆமா ரெண்டு பூண்டு ஆமா அதுக்கு நல்ல மிளகு ஆமா அதுக்கு கொஞ்சம் ஜீரகம் போட்டு கடைசியில் தண்ணி ஊத்துவா. புளி சரி புளியா அடுக்கலையா? ஆமா சரி ஏடி அப்ப ரசம் வைக்க தெரியும். ஆமா உனக்கு எத்தனை வகையான ரசம் வைக்க தெரியும்? எனக்கு 4 வகையான ரசம் வைக்க தெரியும். எங்க சொல்லு பாப்பா. தக்காளி ரசம் பறிச்சிருவேன். அதுக்கப்புறம் வாப ரசம் வாடிடுவேன். மிளகு ரசம் மிஞ்சிருவேன். ஆமா அதுக்கப்புறம் புளி ரசம் புளிஞ்சிருவேன். ஆமா ஆனா வாமரசம் இருக்கு பாரு. வாமரசம் மட்டும் தான் சாமத்துல வச்சு தந்தேன்னு சொன்னா. வாமரசம் சாமத்துல வைப்பா வச்சுட்டேன்னு சொன்னா நீ சாப்பிட்டுனா போதும். உனக்கு ஒரு நேரம் வரணும். ஏன்னா விடிய இருந்து பாடலாம் பாத்துக்க. ஆமா பாட்டு ஆமா நீ அந்த ரசம் ஆமா நடுவுல இருக்க தக்காளி வச்சுட்டு இருக்கோம். நடுவுல இருக்க தக்காளி வச்சு விடு. ஆமா குட்டு 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 இருக்கும். அதேதான் பாரடியா. அவனுக்கு தீ வைக்க தெரியுமா? நல்லா அடிப்பாங்க. தீ வைக்க தெரியுமா? கொடுத்தாங்க சரியா 12 வந்தா எனக்கு என்ன போடணும்? 10 11 56 59 போட்டாலும் போட்டே கவலைப்படாத. சரியா 11:59க்கு ஒண்ணு இருத்தி முன்ன ஒரு தலவாழை இலையை விரிச்சு ஒரு 3 வெத்தலை வச்சு பாக்கு வச்சு எலுமிச்சை பழத்தை வச்சு முழு தேங்காயை வச்சு ஒரு ஜீவ பழத்தை வச்சு கழுத்து ஒரு மாலையை போட்டு அதுல ஒரு போட்டோயை வச்சு அது 2 பத்தியை குத்தி பூரத்தை காட்டி ரொம்ப சந்தோஷமா 12 வச்சிருவோம். நாளைக்கு அந்தியில இறங்குறது சம்பளம் வாங்கணும். நம்ம சக்கு வீட்டு போட்டுட்டே தெரியும். பாரு இந்த ஒண்ணு நீராம தப்பிட்டு அதனாலதான் இது கையில போட்டுட்டே தெரியும். ஆனால் இவன் 20 வயசு உதவி செய்யலாம். என்ன கூட செய்யலாம்? வியர்த்தாலும் குளிக்க விட வெற்றிலையும் வியர்த்தாலும் ஒழிக்க விட வெற்றிலையும் செய்தால் 21 பேர் செய்கிற வேலையை இருந்து சோறு போட்டா நிலையும் சாதம் வச்சா உட்காருவீங்க. இப்படி கொடுமை அல்லவா செய்கிறான். அடுத்த வீட்டுக்கு ஒரு பழக்கத்தை போட மாட்டான் வெத்தில போட மாட்டான். அதாவது இது உலக இயற்கை. சில வீட்டுகள்ல அந்த புருஷனுக்கு பொண்டாட்டி எடுத்து பார்த்து செய்து கொடுப்பான். நல்ல மக்களையா சூப்பரா இருக்குன்னு சாப்பிட்டு கைய கழுவும்போது ஒரு வார்த்தை சொல்லுவார், என்ன இருந்தாலும் லட்சுமி எங்க அம்மைக்கு கை பக்கம் உனக்கு இல்லம்மா.
ஒரு தூக்கம் வச்சு அலையில அடிச்சு 20 வருஷத்துக்கு வருஷம் 4 எலும்பு துண்டவாங்க நக்கிற பயிலுக்கு உழைக்கலாம் மட்டன் குழம்பு வச்சா கொம்ம வச்ச மாதிரி இல்லையோ அவன் அந்த ஏரியா பக்கம் வந்துறாரு நீ நான் யூடியூப்ப காலையில் 4 மணிக்கே போட்டு வச்சு பார்த்து 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 வச்சிருக்கு அவன் அம்மா வச்சிருக்கான் இதாவது பரவாயில்ல எப்படி இருந்தா நானே எப்படி தெரியுங்களா வெண்ணி போடனாலும் யூடியூப் பார்ப்பேன் வெண்ணி போடுறாங்க எனக்கு தெரியாது ஆமா எந்த அடுப்பை பத்த வைக்கணும் சரி எந்த அடுப்பு பத்த வைக்கணும் ஆமா சரி சரி ஏமா எங்க வீட்டுல சோறு வைக்கிறது எங்க வீட்டுக்காரர் அவர்தான் குழம்பு வைக்கிறது எங்க மாமியார் அவியல் வைக்கிறது என் மாமனார் வறுவல் வைக்கிறது என்னது வறுவல் வைக்கிறது எங்க அம்மா நிச்சயமா ஆமா என்ன ஆனால் இப்படி எது செய்தாலும் ஒரு கொலை வெளுத்த வாக்கி வெத்தலை போட விட மாட்டான் அடுத்த அக்கா தங்கச்சி பார்த்து 4 வார்த்தை பேச மாட்டான் விட மாட்டான் ஏன் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கருத்து என்ன பெண்களுக்கு வீட்டுல எவ்வளவு வேலை விடிய விடிய செய்தாலும் பக்கத்து வீட்டுல போய் 2 வார்த்தை பேசி வந்தாங்கன்னா அவளுக்கு மனசு திருப்தியா பக்கத்து வீட்டுல போய் 2 வார்த்தை பேசுறேன்னா அவளுக்கு குடும்பத்தை கதை பேசுற பிரச்சனை பேச மாட்டாங்களா அதாவது இங்க இருந்து போகும்போதே சேர முன்னாடி கை பிடிப்பா ஏ ராகினி என்ன வா என்னடி அம்மா விஷயம் தெரியுமா என்ன சுபாஷினி வசதிக்கு மூவா காலேஜுக்கு போறேன் நேத்து போறேன் ஆமா இன்னும் வீட்டுக்கு வரீங்க அப்படியா ஆமா கொஞ்சம் போடு நான் சொன்னேன்னு சொல்லாத நான் ஒத்துலே சொல்ல மாட்டேன் அடுப்புல பால் கிடக்கு நான் வரேன் இது ஹலோ ஏ பார்வதி என்னடி இது உனக்கு கருத்து தெரியுமா சொல்லு அவன் வசதிக்கு போவா தெரியா ஆமா காலேஜுக்கு போனவா 2 நாள் ஆச்சா பாத்துக்க அப்படியா அவன் யார் சொன்னா சுபாமணி சுபாமணி சொன்னா ஆமா நான் சுபாமணி சொன்னானே நான் சொன்னேன் வெளியே சொல்லக்கூடாது சொல்ல மாட்டேன் சுபாமணி சொன்னாங்க சொல்ல மாட்டேன் இப்படி ஒரு பொழைய கிளப்பி விட்டு போயிருவோம் பார்வதி செல்போன் தெரிஞ்சுவாங்க